முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரா பதவியேற்று 100 நாட்கள் கம்ப்ளீட் ஆயிருக்க நிலையில ரீசெண்டா தான் அந்த செலிப்ரேஷனை பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த 100 நாட்கள் ஆட்சியில என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு புக்காவும் வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில தான் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தமிழக வெற்றி கழகத்தோட அஃபீஷியல் கொடியை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அடர் சிவப்பு, மஞ்சள், மறுபடியும் அடர் சிவப்பு அப்படின்னு 2 கலர் நிறத்துல 2 ரெட்டை போர் யானை மற்றும் வாகைப்பூ 28 நட்சத்திரங்களோட சேர்ந்த இந்த கொடி உலக அரசியல் கவனத்தை ஈர்த்திருந்துச்சு. அன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களோட நம்பிக்கையோட உயர்ந்த இந்த கொடி இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்க தமிழர்களோட வீடுலயும் மனசுலயும் உற்சாகத்தோட பறந்துகிட்டு இருக்கு. இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான கொடி மட்டும் இல்ல, பல ஆண்டுகளா மக்கள் பாதிச்சு வர லஞ்சம், ஊழல் ஆகியவற்றை ஒழிக்க வேண்டும் அப்படின்ற நம்பிக்கையோட பறக்கிற கொடி. இது ஒவ்வொரு மனுஷனோட கனவையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக பறக்கிற கொடி. உழைக்கிற மக்களோட நம்பிக்கைக்காக பிரதிபலிக்கிற ஒரு கொடி. அரசியல் அதிகாரத்துக்கான கொடியா மட்டும் இல்லாம உலகம் முழுசும் வாழ்ற தமிழர்களை ஒன்றிணைக்கிற ஒரு விஜய கொடியா உயர்ந்து நிக்குது. இது வீரக்கொடி, வெற்றி கொடி, தொடர்ந்து வீர வரலாறு படைக்கும் கொடி. மேலும் இந்த கொடி இன்னும் உயரமா பறக்கணும் அப்படிங்கிறதுக்காக உலகம் முழுசு இருக்க ஒவ்வொரு தமிழனுக்கும் வழிகாட்டியா இருக்கணும் அப்படிங்கிற இளைய தலைமுறை வாழ்த்துறாங்க. அதே போல பல தலைமுறையினருக்கும் இந்த கொடி தொடர்ந்து பறக்கணும் அப்படின்னு மனதார வாழ்த்துறேன். எல்லாரும் ஒரே குரல்ல சொல்வது, நம் வெற்றி தலைவன் கொடி உயரட்டும், நம் தாவேக்கா கொடி பறக்கட்டும், உலகம் முழுசும் இருக்க தமிழர்களோட மனம் தலைக்கட்டும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி சார்பா இந்த போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க.